பிரைஸ் தி லார்ட். பிறருடைய ஆலோசனையை நாம் அற்பமாக எண்ணக்கூடாது. அநேகருடைய ஆலோசனைகள் நம்மை ஜீவனுக்குள்ளாக நடத்துகிறதாக இருக்கிறது. ஒவ்வொருவருடைய புத்திமதியும் நமக்கு ஏதாவது ஒரு நேரத்தில் உதவியாக இருக்கும். ஆகவே அவற்றை நாம் அலட்சியமாக விட்டுவிடக் கூடாது. வேதம் சொல்லுகிறது, புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டுவிடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். ஒருவருடைய புத்திமதியை அலட்சியமாக விடுகிறவன் தீமையான வழியில் நடந்து அழிவை தேடிக்கொள்கிறான். ஆனால் அந்த நன்மையான புத்திமதியை ஏற்றுக்கொண்டு நடக்கிறவன் நன்மையான பாதையில் சென்று ஜீவனை கண்டடைகிறான். கர்த்தராகிய கிறிஸ்துவும் வேதத்தின் மூலமாக அநேக ஆலோசனைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். வேதத்தை தியானித்து அநேக புத்திமதிகளை பெற்றுக் கொள்ளுங்கள். அதேபோல் ஒருவர் கூறும் நன்மையான அறிவுரைகளும் ஆலோசனைகளையும் உறுதியாய் பற்றி கொண்டு அதை விட்டு விடாமல் இருங்கள். அதை காத்துக்கொண்டு நடக்கும் பொழுது அது உங்களுக்கு ஜீவனாக இருக்கிறது. புத்தி இல்லாமல் தீமையின் வழியில் நடந்து அழிவை தேடிக் கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். புத்திமதியை உறுதியாய் பற்றி கொண்டு நன்மையான வழியில் நடந்து ஜீவனை கண்டடையுங்கள். ஆமேன்.